ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய டாபிக்ல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிலாவை பற்றின ஒரு 10 இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விக்கு உண்டான பதிலை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க சீக்கிரமாக அந்த வீடியோக்குள்ளே போகலாம். நிலா எப்படி உருவாச்சு? இந்த கேள்விக்கு உண்டான பதில்னு பார்த்தா 450 கோடி வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பூமிக்கு நிலாங்கிறதே ஒன்று இல்லாமல் தான் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் நடந்த ஒரு நிகழ்வால் தான் நம்ம பூமியை சுற்றி வந்துட்டு இருக்கிற இந்த நிலாவே ஒன்று உருவாயிருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த இன்சிடெண்ட் என்னன்னு பார்த்தா 450 கோடி வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பூமி மேலே ஒரு விண்கல் மோதி இருக்குது. அந்த கல் மோதின பிறகு நம்ம பூமியிலேருந்து சிதறிய பாகங்கள் எல்லாம் கிராவிடேஷன் புல்லால் ஈர்க்கப்பட்டு இந்த நிலவு உருவாயிருக்கலாங்கிறத ஒரு தியரியில் சொல்கிறாங்க. ஏன் நிலாவில் ஃபுல்லாக கிரேட்டர்ஸாக இருக்குது? இந்த கொஸ்டினுக்கு உண்டான பதிலை பார்க்குறதுக்கு முன்னாடி கிரேட்டர்ஸ்னால் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. கிரேட்டர்ஸ்னால் நம்ம பூமி மேலே எப்படி ஒரு விண்கல் மோதி நிலவு உருவாச்சோ அதே மாதிரி நிலவுலையும் ஒரு சில விண்கற்கள் எல்லாம் மோதி உருவாக்கின பள்ளங்கள் தான் இந்த கிரேட்டர்ஸ். ஆனால் நம்ம பூமியில் மோதின விண்கற்களை விட சிறிய சைஸான ஒரு விண்கற்கள் தான் மோதி இருக்குது நிலாவில். இந்த கிரேட்டர்ஸ்லேயே மிகப்பெரிய கிரேட்டர்ஸ்னால் இதுதான். இந்த கிரேட்டர்ஸ் 2000 கிலோமீட்டர் பிரெத் கொண்டதாக இருக்குங்கிறாங்க. நம்ம மூன் பாறையால் நிரம்பிய வேணும், அதே அவுட்டர் சர்ஃபேஸில் லூனா சாயிலால் கவர் ஆகிருக்கும்னு ரீசர்ச் பண்ண சயின்டிஸ்ட் எல்லாருமே சொல்கிறாங்க. கான்ஸ்பைரசி தியரிஸ்ட் சொல்கிற மாதிரி ஏலியன்ஸோட டேட்டா பேஸாக நிலவு இருக்கா இல்லையா? இந்த கேள்விக்குண்டான பதில்னு பார்க்குறப்ப ஸ்பேஸை பற்றி எழுதி பாப்புலரான கார்ல் சேகங்கிற ரைட்டர் 1966 இன்டெலிஜென்ஸ் லைஃப் இந்த யூனிவர்ஸ் புக்கில் இவர் பப்ளிஷ் பண்ணியிருந்தார். இந்த புக்கில் இவர் சொன்ன கருத்து என்னென்னா, நேச்சராக உருவான துணைக்கோள் எல்லாமே அதோட கோள் மாதிரி தான் இருக்குங்கிறது இவரோட கருத்து. இதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தா, ஒரு கோள் பாறையால் உருவாயிருந்தா அதோட துணைக்கோள் பாறையால் தான் உருவாயிருக்குமே தவிர பிளாஸ்டிக் பாலை போல் வெளியே உருளுக்கும் உள்ள ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்காது. இவர் சொன்ன கருத்து தான் உண்மையும் கூட. ஏன்னா ஒரு பிளானட் எப்படி உருவாயிருக்குமோ அதோட டிராஃப்ட் பிளானட்டும் அதே பொருளால் தான் உருவாயிருக்கணும். ஆனால் நம்ம மூணில் ஏற்பட்ட விஷயம் நம்ம எல்லாத்தையும் ஆச்சரியப்படுத்துது. 1969 நவம்பர் 20 நாசா வெளியிட்ட அப்போலோ 12 லூனார் மாடலை மூனோட அவுட்டர் சர்ஃபேஸ் மேலே வேணும்னே மோத வச்சாங்க. அப்போ யாரும் எதிர்பார்க்காத விஷயம் நடந்துச்சு. அது என்னன்னா, அந்த அவுட்டர் சர்ஃபேஸ்லேருந்து பெல் மாதிரியான சவுண்டு 1 ஹவருக்கு நிற்காமல் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இது என்னன்னு கண்டுபிடிக்க இதை விட அதிக வெயிட் உள்ள பொருளை மூனோட அவுட்டர் சர்ஃபேஸில் திரும்ப மோத வச்சுருக்காங்க. அப்போவும் பெல் மாதிரியான சவுண்டு தான் வந்திருக்கு. ஆனால் இந்த முறை 3 மணி நேரத்துக்கு நிற்காம சவுண்டு வந்ததாக சொல்கிறாங்க. இதையெல்லாம் வச்சு கான்ஸ்பைரசி தியரிஸ்ட் மூன் கண்டிப்பாக ஒரு ஏலியன்ஸோட டேட்டா பேஸாவோ ஸ்பேஸ்ஷிப்பாதோ இருக்குங்கிறத கண்டிப்பாக சொல்கிறாங்க. அமாவாசை, பௌர்ணமி இதெல்லாம் எப்படி உருவாகுது? நம்ம பூமி சூரியனை சுற்றி வருது, நிலா நம்ம பூமியை சுற்றி வருது. நம்ம பூமி சூரியனை சுற்றி வரதுக்கு 365 நாட்கள் எடுத்துக்குது. இதைத்தான் நம்ம ஒரு வருஷங்கிறோம். நிலா நம்ம பூமியை சுற்றி வரதுக்கு 29.5 நாட்கள் எடுத்துக்குது. நிலா தன்னைத்தானையும் சுற்றிக்கிட்டோம் நம்ம பூமியை சுற்றி
ஒரு பிளானட்டுக்கும் இல்லாத அதிசயம் தான் நம்ம நிலவுக்கு இருக்கு. அது எப்படின்னு பார்த்தா நம்மளோட நிலா மட்டும்தான் சர்க்குலர் டைமென்ஷனாக இருக்கு. ஃப்யூச்சரில் நிலா நம்மளோட இருக்குமா இருக்காதா? இந்த கேள்விக்குண்டான பதில்னு பார்க்குறப்ப கண்டிப்பாக கிடையாது. இதில் வருத்தத்தை தரக்கூடிய விஷயம்னு பார்த்தா நிலா ஒவ்வொரு வருஷமும் பூமியை விட்டு 1.5 இன்ச் தள்ளி போயிட்டே இருக்கு. இதே மாதிரி தள்ளி போயிட்டே இருந்தால் 60 கோடி வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்குறப்ப நிலா ஒரு நட்சத்திரம் போலையோ இல்லாட்டி அது தெரியாமல் கூட ஆகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற போஸ்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எம்மொழியை நம்மிடத்தே வாழட்டும், அம்மொழிகளை எல்லாம் தமிழே ஆளாட்டும்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். வணக்கம்.